நிறைய நம்ம மரம் நடுறது தான், அந்த நல்லது செஞ்சாலுமே இதுல வந்து நம்ம இன்னைக்கு வின் பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கோம். அடுத்து ராக்கெட் மாதிரி அடுத்தடுத்து அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டே இருப்போம். சென்னையை வந்து இந்த தலை தோனியை பத்தி நெகட்டிவா பேசணும்னு எல்லாருக்கும் செருப்ப கடி வச்சா மாதிரி இருந்தது இந்த மேட்ச். அவர் இந்த லெஃப்ட் ஒரு ஹேண்ட்ல ஒரு 6 அடிச்சார்ல, அது என்னன்னா வந்துட்டு அது பேட்ல அடிக்கல, கொசு பேட் தெரியுமா, அந்த பேசின கொசுங்களெல்லாம் அடிச்சு நொறுக்கி இருக்காரு. இனிமே நாங்க தான் ஜெயிக்க போறோம், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. அடுத்து ஆர்சிபி கிட்ட மேட்ச் விளாடணும், நாங்க தான் ஜெயிக்க போறோம். அது கண்டிப்பா ஹோப் இருக்கு. நம்ம பிளே ஆஃப் போவோம், திரும்ப இந்த வாட்டி கப் எடுப்போம். கான்ஃபிடென்ட், ஃபுல் கான்ஃபிடென்ட் இருக்கு. இதே 11s-ஓட போனா ஐ திங்க் வர மேட்ச் கண்டிப்பா வந்துட்டு இல்ல ஏன்னா எல்லா டீமும் ஒரு வேற லெவல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. இது வந்துட்டு 104 அடிச்சு தோத்த மேட்ச் எல்லாம் இருக்கு நம்ம சென்னை. அதுக்கு இது சேசிங்ல வின் பண்ணிருக்கோம். சேசிங்ல நம்ம இந்த மேட்ச் எல்லாமே தோத்தா இருக்கும், இந்த மேட்ச் நம்ம வின் பண்ணிருக்கோம். அதை ஒரு பாசிட்டிவா தான் பார்க்கணும். அடுத்தடுத்து நம்ம கொஞ்சம் ஸ்டெடி ஆயிடுவோம் நம்ம நம்புறேன். ஏன்னா வந்து இப்பதான் ஒருத்தர் ரோலரும் கரெக்டா பண்றாங்க. ஃபீல்டிங்லாம் இந்த மேட்ச் செம்மையா டைட் பண்ணாங்க, பவுலிங் சூப்பரா போட்டாங்க. ஸோ நல்லா அடிக்கிற டீமை வந்துட்டு ஒரு 167ல சுருக்கி அவங்கள வந்து நம்ம வின் பண்ணது. இப்போ திரும்ப ஃபார்முக்கு கம்பேக் கொடுப்பாங்க. இப்போ மும்பை கொடுத்தது இல்லையா, அந்த மாதிரி சென்னையும் கொடுப்பாங்க. இந்த ரெண்டு டீமும் வந்துட்டு டாப் ஆஃப் த டேபிளுக்கு போகும்னு நினைக்கிறேன்.